கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை அணிந்து விரதம் இருப்பர். மாலையை போட்ட பிறகுதான் நமக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, வெளியில் சென்று ஹோட்டல்களில் சாப்பிடலாமா, என்ன சமைக்க வேண்டும் என்று பல கேள்விகள் வரும். அதற்கான பதிலாகத்தான் இந்த பதிவு. முதலில் நாம் சாப்பிடும் உணவுகள் நமக்கு 3 வகையான குணங்களை ஏற்படுத்துகின்றன. ராட்சச குணம், சாத்வீக குணம், தாமச குணம். இவை நாம் சாப்பிடும் உணவின் தன்மையே. எப்போதும் சிரித்து கொண்டே, போலியாக அல்ல, அகம் புறம் இரண்டிலுமே சிரித்து கொண்டு இருப்பவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு சாத்வீக குணம் கொண்ட சைவ உணவாகத்தான் இருக்கும். அதிக கோபம், எரிச்சல் இருப்பவர்கள் ராட்சச குணம் கொண்ட அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பர். மந்தமான சிந்தனை, சோம்பேறித்தனம் இவற்றை உடையவர்கள் சாப்பிடக்கூடியது தாமச குணமுடைய உணவுகளாக இருக்கும். மாலை அணிந்திருப்பவர்கள் சாத்வீக குணத்தோடு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு அசைவ உணவை தவிர்ப்போம். அதே போல சைவ உணவுகளில் சில காய்கறிகளையும் தவிர்த்தல் வேண்டும். அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி இவை ராட்சச குணத்தை ஏற்படுத்தும். எனவே அவற்றை தவிர்ப்பது நல்லது. அதே போல சுரக்காய், பூசணிக்காய், புளித்த உணவுகள், மது, புகை இவற்றை தவிர்ப்பது நல்லது. இது தாமச குணத்தை ஏற்படுத்தும். அதே போல கசப்பான உணவுகளை சமைக்கக்கூடாது. கீரை, பாகற்காய், கோவக்காய் முதலியவற்றை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் மாலை அணிந்திருப்பவர்கள் சுவாமிக்கு நிகரானவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு கசப்பான உணவை படைக்கக்கூடாது என்பதின் தத்துவமே இந்த கசப்பான உணவுகளை தவிர்த்தல். நாம் அருந்தக்கூடிய நீர் ஆகாரத்திற்கு தோஷமில்லை. எனவே விரதம் இருப்பவர்கள் பால், அது சார்ந்த காஃபி, டீ போன்றவற்றை அருந்தலாம். பழச்சாறுகளை அருந்தலாம். மாலை அணிந்தவர்கள் வெளியில் சென்று உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கல்யாண வீடு, குழந்தை பெற்ற வீடு, சடங்கு வீடுகளில் சென்று உணவு அருந்துதல் கூடாது. இவ்வாறு கடைபிடித்து விரதம் இருந்தால் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும்.